என்ன இவர்கள் ஒரு 10-20 பேர் சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்ன இந்த கட்சியை வலுப்படுத்திட போகிறார்கள் என்று என்ன இவர்கள் சீமான் மாதிரி வார்த்தைகளால் தான் பேச முடியும், கூட்டணி வைக்காமல் எதையுமே இவர்களால் செய்ய முடியாது என்று ஒவ்வொருத்தரும் கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட்டணி வைப்பது என்றால் யாரோடு கூட்டணி வைப்பது? ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மக்களுக்கு உண்டான ஆட்சியை கொடுக்கிறார்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அவரோடு நாம் கூட்டணி வைக்கலாம். ஆனா இந்த மக்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு தேர்தல் வரும்போது பல கருத்துக்களை சொல்லி ஏமாற்றி 100 நாள் வேலையை 150 நாள் என்று சொல்லி ஏமாற்றுவது, இலவச பேருந்து என்று ஏமாற்றுவது, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பணம் தரன்னு ஏமாத்துறது, அடுத்தது வர்றது எங்க ஆட்சி தான், நகையெல்லாம் 5 பவுன் கீழே கொண்டு இடம் வச்சிருங்க எல்லாம் தள்ளுபடி ஆயிடும் சொல்லி பொய்ய சொல்றது. நம்ம மாவட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இளம் விதவைகள் அதிகமாய் கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்றது. இது எல்லாம் தேர்தல் காலத்துல பல பொய்யும் புரட்டம் சொல்லி வாக்குகளை மக்களிடம் 1000மோ 2000மோ கொடுத்து வாக்குகளை பெற்று இந்த மக்களும் அறியாமையால் 1000 கொடுத்தால் போதும் 2000 கொடுத்தால் போதும் என்று காசை வாங்கி கொண்டு ஓட்டை போட்டுட்டு ஓட்டாண்டியா தெரியுதுங்களே தப்பா என்ன பேசுறாங்க? இந்த மக்கள் வந்து என்ன கருத்து சொல்றாங்க? யாரு கூட கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தனிச்சு நின்று இவங்க வாக்கு சேகரித்து 30 லட்சம் வாக்குக்கு மேல இவங்க முன்ன வந்திருக்காங்களே, நாம அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். இவங்க கிட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. யாராவது ஒருத்தர் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லி ஏதாவது பேசிட முடியுமா? இத்தனை கட்சிகள் கூட்டணியா போயிருக்கு. கூட்டணியா போய் இருந்து கொண்டு மதுவ கட்சி நடத்துற கட்சிகளோடு கூட்டணியா போய் இருந்துகிட்டு மதுவை ஒழிக்க மாநாடு போடுறது ஒரு கூட்டம். இதையும் இந்த மக்கள் நம்புது. ஏன் பக்கத்திலே உட்கார்ந்து சொல்லக்கூடாதா? இதையெல்லாம் வந்து ஒரு அதாவது நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாதா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா திருடன் கையில சாவியை கொடுத்து வாக்காளர் கொடுத்து வீட்டுல திருடிட்டு போன்னு சொல்லி விட்டுருவீங்களா? நம்ம எத்தனை பொய்களை சொல்லி ஒவ்வொரு டைமும் ஏமாத்திட்டு வராங்க. நாம கேட்கல, குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுன்னு நாம கேட்கல, ஆனாலும் கொடுக்குறேன். நாம கேட்கல ஆடு வேணும், மாடு வேணும், கோழி வேணும், இதெல்லாம் நாம கேட்கல. நாம என்ன கேட்கிறோம்? இலவச கல்வியை கொடு, குடிநீரை கொடு, இலவச மருத்துவத்தை கொடு. இதையெல்லாம் கொடுத்தாவே நாங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டானத ஆடு வேணுமா, வேட்டி வேணுமா, சேலை வேணுமா, கூடு வேணுமா, எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம். இதையெல்லாம் இலவசமா கொடுக்காத இந்த விடியல் ஆட்சி. ஆனா மக்கள் விரும்பாததை திணிக்குது, மக்களை கேட்கறத எதையும் கொடுக்க மறுக்குது. டாஸ்மார்க் பெண்களுக்கு தனியா கடையை திறந்து டாஸ்மார்க்கை இன்னைக்கு விநியோகம் பண்ணுது. இதை பத்தி எந்த மக்களாவது கவலைப்படுறீங்களா? நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியும் கூட குடிப்பாங்க. இதை பத்தி யாராவது சிந்திக்கிறீங்களா? டாஸ்மார்க்கால தான் ஒரு நாடு முன்னுக்கு வருது ஒரு பைத்தியக்கார கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. புரியலன்னா பேசாமையாவது இருக்கணும். அது இல்ல, டாஸ்மார்க்கால தான் நாடு முன்னுக்கு வருது. எத்தனையோ தொழில் இருக்கு, பால் உற்பத்தி இருக்கு, பல தொழில். எங்க அண்ணன் சொல்றதை கேட்டியாவது கட்சி நடத்துங்க. அவர்தான் பல வழிகளை சொல்லி தர்றாரு. அதையாவது கேட்டு கட்சி எங்க அண்ணன் அப்பப்ப சொல்லுவாரு, நம்ம எச்சில தான் பல பேர் கட்சியை வளர்த்துறான்னு. அது மாதிரி எங்க அண்ணன் சொல்றாரு, அவர் சொன்னதுக்கு பிற்பாடு நாங்கெல்லாம் எத்தனையோ இடத்துல பண விதைகளை நட்டு மரமாயி இருக்குது. ஆனா 50 வருஷமா ஆட்சிக்கு வந்து இந்த திராவிட ஆட்சிகள் எல்லாம் பண விதையும் மரக்கன்றுகளும் நட்டு இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பனைமரங்கள் இன்னைக்கு பலன் தர மாதிரி இருந்திருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி நட்ட பிற்பாடு இன்னைக்கு மரம் நடத்துல இப்பதான் ஆராய்ச்சி பண்ணி இவங்க செய்யறாங்க. மக்கள் வந்து எதை பேசுது, எது ஜொலிப்பா இருக்குது, எது கூட்டம் அதிகமா இருக்குது, இதை பார்த்து நீங்க கவர்ந்து போயிடுறீங்க. இது ஒண்ணும் நாடக கம்பெனி மாதிரி இந்த திராவிட ஆட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் நாடக கம்பெனி மாதிரி. இது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதை விட்டு அவங்க வேலையை செய்வாங்க. உங்களால போராடிதான் சாக வேணும். உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக சேர்த்துதான் நாம் தமிழர் கட்சி நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு துறையில லஞ்சம் இல்லாம ஒரே ஒரு துறை மக்களுக்காக பொதுமக்களுக்காக நாங்க செயல்படுறோம் சொல்லிட முடியுமா? பத்திரத்துறை
துறைக்கு போனாக்கா அங்கே லஞ்சம், காவல்துறைக்கு போனா அங்கே லஞ்சம், வேற எங்க போனாலும் சரி லஞ்சம் லஞ்சம். இது எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யறாங்க. ஆனா யாரும் கேட்கறது கிடையாது. அப்பாவி பொதுமக்கள் போனாக்கா அந்த மக்களுக்கு உண்டான அதிகாரமும் ஆட்சியாளர்களும் இங்க கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். அதாவது எல்லா வக்கீலையும் நான் சொல்லல, ஒரு சில வக்கீல்கள் தான் நான் சொல்றேன். அதாவது பொதுமக்கள் வந்து அவங்களை ஏமாத்தி 5 வருஷம் 10 வருஷம் இந்த கேஸை கடத்தி கொண்டு போய் ஒண்ணுமில்லாத ஒரு கேஸுக்கு பணத்தை பிடிக்க அவங்கள அலைய வைக்கிறீங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். அதான் ஒருத்தர் சொன்னாரா, கல்யாணம் செய்யறதுக்கு முன்ன ஒரு வக்கீல் என்ன பண்ணாரா, வக்கீல் வேலையை வாங்கிட்டாராம். கல்யாணம் செஞ்சு குழந்தை பெற்று அந்த குழந்தைய பெருசாகி அந்த பையனுக்கும் வக்கீல் வேலையை வாங்கி கொடுத்தாராம் ஒரு வக்கீல். அந்த தம்பி வக்கீல் இவர் 15 வருஷமா ஒரு ஆள் ஒரு கேஸை தூக்கிட்டு நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு பழக்கக்காரவே ஆயிட்டாரு. ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. ஏப்பா இன்னும் நீங்க எப்ப பேர் வந்து கேக்குறீங்க, நானும் வக்கீல் ஆயிட்டேன், வாங்க உங்க கேஸ் இன்னைக்கு நான் எடுத்து நடத்துறேன்னு அந்த கட்டை எடுத்துட்டு போய் அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லையா, அந்த கேஸ் அன்னைக்கே அவர் முடிச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பெருமையா, அப்பா நான் கேஸ முடிச்சுட்டேன், உங்களால 5 வருஷமா முடிக்காத கேஸ நான் முடிச்சுட்டேன். அட அறிவுப்பட்டவனே, இந்த கேஸ் அப்பயே ஒரே நாள்ல முடிக்கணும்னு எனக்கு தெரியுதா. ஆனா நீ வேலை வாங்குறது, இந்த மாதிரி உனக்கு லஞ்சம் கொடுத்தது, உன்னை படிக்க வச்சது எல்லாமே அவன் கொடுத்த அந்த மாதிரி பல பேர் கொடுக்குற காசு தாண்டா, ஒரே நாள்ல இதை முடிக்க முடியாதடா இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த கதையை போலதான் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேஷனுக்கு போட்டோம். ஒரு பொதுமக்கள், பாவப்பட்ட மக்கள், இல்லாத மக்களுக்காக இந்த அரசாங்கம் கிடையாது. அதிகாரத்துல இருக்கிறவங்க எதையுமே செய்யலாம். எங்க ஊர் ரோட்டெல்லாம் வந்து பாருங்க. இந்தாண்ட பக்கம் எடுத்துக்கிட்டா இந்த கல்லேரி குப்பத்தை தாண்டி இந்தாண்ட பரமத்துக்கு போற பையன் தாண்டி ரோட்ல போவே முடியாது. அது போல ஒரு ரோடு எத்தனையோ வேலைகள் இருக்குது. இந்த சின்ன சேலம் பேருந்து நிலையத்தை அவ்வளவு பெரிய பேருந்து நிலையமா மாற்றி அமைக்கலாம். இன்னைக்கு ரெட்ட வழி ரோடா, இன்னைக்கு சின்ன சேலம் ரோட்டை மாத்தி போடலாம். அந்த ஏரியில கிடக்கிறது, அந்த சின்ன சேலம் அந்த ஏரியில அவ்வளோ பிளாஸ்டிக் கவர், அவ்வளோ குப்பைகள் இன்னைக்கு வரலாம். லஞ்சத்துக்காக வேண்டி இந்த ஏரியை ஒரு பக்கம் திருட்டுபடியா மண் அடிக்கிறது, கொண்டு போய் எங்கேயோ கொட்டுறது, காசு சம்பாதிக்கிறது. இருக்கிற ஊர்ல இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற வைஸ் பிரசிடண்டா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இந்த என்ஆர்ஜி வேலையை ஒரு குறியா வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. எங்க ஊர்ல சில பேருக்கு 30 நாளே முடியல, சில பேருக்கு கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் 90 நாள் 70 நாள் முடிஞ்சிருச்சு. அவங்க எப்ப போய் வேலை செஞ்சாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க பணம் எடுக்கிறதுக்கு வராங்க, ஆனா அவங்க எல்லாம் வேலைக்கு வர்றது இல்ல. இது எந்த ஓவர்சர் வந்து அவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் சரி அவங்களுக்கு 5000 10,000 கொடுத்தா வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வேலைக்கு போறவங்களுக்கு கலந்து விட்டு அவங்க ஒண்ணுக்கு போக கூடாது, குச்சி பொறுக்க போக கூடாது, வீட்டுக்கு போக கூடாது, போற அந்த மக்களை கொடுமைப்படுத்துறது. ஆனா மீதி மக்கள் எல்லாம் வீட்டுல சந்தோஷமா இருந்துகிட்டு என்ஆர்ஜி வேலை காசு எடுக்கிறாங்க. இதையெல்லாம் எந்த அதிகாரி தடுத்து நிறுத்துறாங்க? அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அதாவது தேவையில்லாத மக்களுக்கு தேவையில்லாத எந்த ரேஷன் கடையில போய் பாரு, தேவையான பொருட்கள் இல்ல. அங்க கேட்டா இருக்கிற பெருங்காயம், அரிசி தூள் எண்ணத்தையும் அரைச்சி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னைக்கு சோப்பு தரமே இல்ல, சோப்பை கொடுக்குறான். 10வது வத்தியத்தைய கொடுக்குறான். இதையெல்லாம் யார் கேட்கறது? நாம் தமிழ் பிள்ளைகள் எங்கேயாச்சும் ஒண்ணு இருந்து ஒரு கிராம சபை கூட்டத்திலயோ வேற எதிரியா ஒரு கேள்வி எழுப்பிட்டா அவங்க மேல குறி வைக்கிறது. குறி வச்சு எதிரியாவது மாட்ட மாட்டாங்களா? அப்ப அவங்கள பாத்துருவோம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் மாச கணக்கில் சம்பளமே கொடுக்கறது இல்ல. யாராவது அதிகாரிகள் வராங்கன்னாக்கா அவங்க படுற கஷ்டம் இருக்கு பத்தியா, அப்படியே மாவை கொட்டணும், அதை கொட்டணும், இதை கொட்டணும். இதையெல்லாம் வெளியே கூட சொல்லக்கூடாதுன்னு பல பேர் மிரட்டி வச்சிருக்காங்க. இது வெளியே சொல்லவே கூடாது அப்படின்னு இந்த தூய்மை பணியாளர்களை யார்த்தையும் நீங்க சொல்லக்கூடாது. அதாவது நீங்க மிரட்டல் கொடுத்து அவங்க சொல்லாத ஆக்கி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த விடியாத ஆட்சியில நாம கரண்ட் பில்லு கட்டி சாகுறோம். 1000 ரூபாய் ஓட்டுக்காக நம்ம வாங்கியிருந்தா இன்னைக்கு 5 வருஷத்துக்கு இன்னைக்கு கரண்ட் பில்லோட உயர்வை பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு கட்டி சாகுறோம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியாது. குடும்ப தலைவினா எல்லாருக்குமா வருது. என்ன தகுதியற்றவன் சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன தகுதி இல்லாதவன் சொல்லி எனக்கெல்லாம் குடும்ப தலைவி பணம் வர்றதே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு போய் லஞ்சம் கொடுத்து எவ்வளவு பணத்தை கொட்டி நீங்க படிக்க வைக்கிறீங்க. அந்த இலவசமா கல்வியை கொடுத்தா நமக்கு தேவையான சேலை, வேட்டி, புடவை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்க மாட்டோமா? இதையெல்லாம் புரிஞ்சு வருகின்ற 2026ல ஓட்டுக்கு காசு கொடுக்காம தனிச்சு நின்று யாரோட கூட்டணி வைக்காம தனிச்சு நிக்கும் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு உங்கள் வாக்குகளை நீங்க கொடுக்கணும். அதோட இல்லாத இந்த காசுக்காகத்தான் நாங்க ஓட்டு போடுவோம்னா உங்களுக்காக நாங்க போராடி 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 எங்களுக்கு அதாவது அதிகாரத்தை கொடுத்தாதான் உங்க மக்களுக்கு உண்டான எங்களுடைய கருத்துக்களையோ எங்களுடைய செயல்முறையை நாங்க செயல்படுத்த முடியும். இல்லைன்னா வெறும் வாய் வார்த்தையா தான் போகும். பிள்ளைங்களுக்கு எல்லாம் இலவச கல்வியை கொடுக்கறது நாம் தமிழ் கட்சி தான். எல்லாமே இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையா இருக்கட்டும், எந்த துறையுமே காசு இல்லைன்றான். இன்னைக்கு சாலை போடுறதுனாக்கா காசு இல்லைன்றான். எதுலையுமே கல்வித்துறையில காசு இல்ல, போக்குவரத்து துறையில காசு இல்ல, மருத்துவத்துறையில காசு இல்ல, எதுலையுமே காசு இல்ல. ஆனா
இந்த ஆட்சி ஆடுறவன் அத்தனை பேரும் பல கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். இவெல்லாம் போய் மம்டி எடுத்துட்டு போய் கிடப்பாறை எடுத்துட்டு போய் பயிர்ல கஷ்டப்படுறானா என்ன செய்யறான்? அவ்வளவு பணம் எங்க இருந்து வருது? இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு இருக்கிற ஒரு 500 1000 பேர் அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விடியல் ஆட்சியில நல்லா இருக்க முடியும். அதுவும் ஆளுங்கட்சி தான் நல்லா இருக்க முடியும். மத்தவங்க எல்லாம் எதுக்குமே வரக்கூடாதுன்னு கொடியேற்ற விடுறது இல்ல, பேனர் வைக்க விடுறது இல்ல, எல்லாத்திலுமே தடை செய்ய வேண்டியது. எல்லாத்தையும் மீறி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சே தீரும். 2026ல எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு இதை விட வாக்கு அதிக வித்தியாசத்தை நீங்க தரணும். மக்கள் தான் எங்களை கூட்டணி, நாங்க தனிச்சு நிக்கிறோம். ஆண்ட கட்சி 50 வருஷம் மக்களுக்கு நல்லது செஞ்ச கட்சி, கூட்டணி இல்லாம ஜெயிச்சு காட்டட்டும். எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வெண்ணு காட்டட்டும். அன்னைக்குதான் அது பெரிய கட்சி நாங்க ஏத்துவோம். அது வரைக்கும் எல்லாத்த விட பெரிய கட்சி தனிச்சு நின்று கட்சி நாம் தமிழ் செந்தமிழ் சீமான் எங்களுடைய கட்சி தான். தமிழர்களுக்கு வலு சேருங்க, தமிழர்களுக்கு நீங்க உறுதுணையா நில்லுங்க. மத்த வருகிறவங்க எல்லாம் கண்டு ஏமாந்துடாதீங்க, கூட்டத்தை கண்டு ஏமாந்துடாதீங்க. அன்னைக்கு நாடு சுதந்திரம் அடையறதுக்கு அத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற இத்தனை கோடி பேரும் போராடல, கொஞ்சம் பேர் தான் போராடலாம். அதுலதான் இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சது, எல்லாரும் நிம்மதியா இருக்கான். அது போலதான் நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் பேர் தான் இருக்கும். உங்களுடைய எல்லாருடைய சுதந்திரத்துக்காகவும் நாம் தமிழ் கட்சி பாடுபடுவோம். எங்களை நம்புங்க, எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்க. 2026ல மாபெரும் வெற்றியை செய்யறதுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெற நாம் தமிழர், நாமே தமிழர்.